அனைவருக்கும் ஆஸ்க் விஜய் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் என்னென்னா, கோவம் நல்லதா சிரிப்பு நல்லதா அப்படிங்கிறது தான். இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோவப்படும் போது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, பிரெயினில் அட்ரினலைன் அப்படிங்கிற ஹார்மோனும் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனும் செக்ரீட்ஸ் ஆகும். அட்ரினலைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வைக்கும். இப்போ நம்ம கோவமாக இருக்கும்போது மற்றவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், வார்த்தைகளில் காயப்படுத்துகிறதா இருக்கட்டும், பொருட்களை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபைட் மோடுக்கே நம்மளை அது மெயின்டைன் பண்ண வைக்கும். கார்டிசோல் என்ன பண்ணோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையாமல் பார்த்துக்குறோம். ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த கார்டிசோலோட வேலை. சரி, இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா, ஹார்ட் ரேட் பயங்கரமாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக வீக் ஆகும், தலைவலிக்க ஆரம்பிக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ஸ்லீப்பில் கூட பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள். சரி, நம்ம சிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்கும் போது என்ன ஆகும்னா, பிரெயினில் டோபமைன், செரட்டோனின், என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப்பியான ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும். பாருங்களேன், கோவம்னு சொல்லும்போது ரொம்ப போல்டான ஒரு வாய்ஸ் வருது, சிரிப்புன்னு சொல்லும்போது ஒரு சாந்தமான மனநிலைக்கு நானே போகிறத நீங்கள் உணர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சிரிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட ஹார்ட் ரேட் பயங்கர நார்மலாகும், பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும், ப்ரீத்திங் ரொம்ப நார்மலாக இருக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகி நம்மளை சுறுசுறுப்பாக உணர வைக்கும், மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், இம்யூனிட்டி பயங்கரமாக பூஸ்டப் ஆகுங்க, நம்மளோட டைஜஷன் சூப்பராக இருக்கும், ஸ்லீப் சூப்பராக வரும். ஸோ நம்ம வாழ்க்கையில் கோவத்தை அதிகமாக எடுத்துக்கிறோமா இல்லை சிரிப்பை அதிகமாக எடுத்துக்கிறோமான்றது தான் நம்மளோட பிரெயின் தான் சூஸ் பண்ணுது. ஸோ ஆங்கர் ஒரு நேச்சுரலான எமோஷனாக இருந்தாலும் கூட அது என்ன ட்ரிகர் பண்ணுதுன்னா, நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுக்கும் தான் நமக்கு நிறைய நேரங்களில் அது உதவி பண்ணுறதா இருக்குது. ஸோ சிரிப்பு அப்படிங்கிறது நிறைய உறவுகளை நம்மளோட சேர்த்து வைக்கும். அப்போ லைஃப்பில் எது வேணுன்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு மற்றவங்க கிட்ட ஒரு சந்தோஷமாக சிரிப்பாக பேசும் பொழுது நம்மக்கிட்ட ஈஸியாக மற்றவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்களேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.